Assalamu Alaikkum. Welcome to Rehana Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெருநாள் ஸ்பெஷல் பசியார வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா செஞ்சிரலாம். இன்னைக்கு வந்து நான் பணியார வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நினைச்சேன். பட் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. சோ அதனால அதுக்கு முன்னாடி இந்த பசியார வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து பசியார வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டைமும் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து பசியார வீடியோ பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன பசியார செய்ய போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா காரைக்கால் டு நாகூர் ஸ்பெஷல் பராசாப்பம். இது வந்து 10 முட்டை பராசாப்பம், அப்படி இல்லைன்னா பெருநாள் பராசாப்பம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாகூர் பராசாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சார்பாகவும் என்னோட ஃபேமிலி சார்பாகவும் நம்மளுடைய ரெஹானா கிச்சன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபிலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கோழி ஆணை வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 1 கிலோ கோழி வாங்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் புழிஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். 200 கிராம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை சென்டராக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பிரியாணி இலை, அதாவது ரம்ப இலை, அதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் கோழி ஆணை வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மசாலா எல்லாத்தையும் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு சேர்க்குறனோ அதுலேருந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோழி ஆணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நார்மல் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் சேர்த்துக்குவோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டைமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். அடுத்ததாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த கோழி ஆணத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பெருநாள் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். பெருநாள் அன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும், ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கோழி ஆணை வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாம். இப்போது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து 1 by 1 சேர்த்துருங்க. லெமனை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 4 பீஸ் பிரியாணி இலை, அதாவது ரம்ப இலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் 2 சேர்த்துட்டு 2 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போதைக்கு சும்மாவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தயிர் எடுத்தோம் பாருங்கள், அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, மே 18 அன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. அவங்களோட நேம் வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பேபியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நூருல் ஜாஃபியா. நூருல் ஜாஃபியா பேபிக்கு என்னோட மனமார்ந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இப்போ நான் வந்து ஒரு 2 கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இது கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். 5 முந்திரி, 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோழி ஆணம் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம்.
அடுத்து வந்து சிக்கன்லேயும் எக்ஸ்ட்ரா தண்ணி விடும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கோழியானம் நல்லா கொதிச்சு நல்ல மணம் வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி வதக்கணும். வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரம்ப இலை வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்க்கும் போதே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எண்ணெயோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மினுமினுண்டு சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம தாளிச்சதை அப்படியே கோழி ஆணத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்துக்கலாம். அதோட விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸை மட்டும் நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கோழியானம் ரெடி. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, லைட்டாக வாட்டரிங்காக தான் இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நான் வந்து 10 முட்டை சாப்பம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு மெல்லிசா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாப்பத்துக்கு நம்ம கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன துண்டு பட்டை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 50 கிராம் ஆயில் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு இதில் ஒரு பேன் வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் ஆயிலையும் ஒன்றா சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக சூடு வந்ததும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருக விட்டுறாமல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி வதக்கணும். நல்ல ஒரு பிஸ்கட் கலர் வரா மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் கவனமாக வதக்கணும். லைட்டாக கருகிட்டா கூட அந்த சாப்பத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி வதக்கிட்டேன். வதக்குன உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை ஆயிலை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம எண்ணெயோட வெங்காயத்தை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வெங்காயம் வந்து அந்த ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உடனே இந்த மாதிரி ஆயிலை வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறட்டும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பெருநாள் அன்னைக்கு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அடுத்ததாக வந்து 1 கப்பு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தேங்காயோட பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து அரைப்படி பச்சரிசி மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடியப்பு மாவுலாம் எடுக்கக்கூடாது. பணியாரத்துக்கெலாம், ஈச்சக்கொட்டை பணியாரத்துக்கெலாம் நம்ம வந்து லைட்டாக குறப்பாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வந்து அரைப்படி பச்சரிசி மாவு, 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 படி பச்சரிசி மாவுக்கு 10 முட்டை சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி வந்து அரைப்படி செய்கிறதுனால 5 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய அகலமான பவுலில் 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் பாலையும் முட்டையும் நல்லா வந்து நுரப்பொங்க இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ முட்டையும் தேங்காய் பாலையும் நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம், உடச்ச கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அரைப்படி பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதில் வந்து ஆற வச்சிருக்கிற ஆயில் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். நம்ம வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம வந்து 1 கப்பு தேங்காய் பால் எடுத்தோம், அதில் வந்து கொஞ்சமாக மிச்சமாகிடுச்சு, அதை நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம வேறு ஏதாவது ரெசிபிக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிராசாப்பும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவோட பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிட போகிறோம். அவ்வளோதான், பிராசாப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பட்டை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த பட்டை வந்து இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மூடி வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம உடனே பிராசாப்பும் செய்யக்கூடாது, ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். இப்போ வந்து சம்மராக இருக்கிறதுனால நல்ல வெயில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு புளிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிராசாப்பும் சுடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க அந்த பட்டை துண்டு இருக்குல்லையே, அதை தனியாக எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு மாவை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிராசாப்பும் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா சேர்க்க தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸோ அதனால் வந்து சேர்க்க தேவையில்லை. சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்தும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சேர்க்காமலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு இதில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஆப்பசட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன், அது சூடு வரட்டும். அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிற எல்லா பிராசாப்பமும் ஒரே அளவில் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துருக்கிற மாவை வந்து லைட்டாக எண்ணெய் சூடு வந்ததும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து நம்ம தலாவக்கூடாது, அதாவது தேய்ச்சி விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி நல்லா வெந்து சவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம், அதுக்காக ரொம்பவும் கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு பன்னு மாதிரி நல்லா புஃப்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் பிராசாப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னும் 2 பிராசாப்பம் உங்களுக்காக சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பிராசாப்பத்தையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட பெருநாள் பராசாப்பம் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் கோழியானம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பெருநாளுக்கு கண்டிப்பாக இந்த பசியாரை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பரிமாறிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு, அதாவது ஃபுல் லாக்டவுனில் இருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நம்ம போன வருஷம் நிறைய துவா செஞ்சோம். இன்ஷால்லா அடுத்த வருஷமாச்சும் நம்ம நார்மலாக வந்து நம்மளோட நோன்பு பெருநாள், நம்மளோட நோன்பு தொழுகை, பெருநாள் தொழுகை எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லி வந்து இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். இன்னும் இன்ஷால்லா அடுத்த வருஷமாச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தொற்று வந்து சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடணும், நம்மளை விட்டு மறைஞ்சி போயிடணும். சுத்தமாக இதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து யாருமே வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய துவா செய்வோம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்து எல்லாருமே வந்து நிறையா துவா செய்வோம். இன்ஷால்லாம் வந்து அல்லாஹ் எல்லாத்தையும் சீக்கிரமாக லேசாக்கி வைப்பான். எல்லோரும் நிறைய துவா செய்வோம். சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.